Hello future aspirants, happy Monday. I'm Anusha Surendor and welcome to Example Info in Tamil. இன்னைக்கு என்ன ரெண்டு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. First topic, a big bad deal on US Taliban agreement. So இந்த US and Taliban இவங்க ரெண்டு பேருக்குமான ரிலேஷன்ஷிப் கிட்டத்தட்ட ஒரு 2 decadesனே சொல்லலாம். So அந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து டெரரிஸ்ட் சம்பந்தப்பட்டமான ரிலேஷன்ஷிப். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று அட்டாக் பண்ணி பழி வாங்கி இப்ப கடைசியில வந்து உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்ல, இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் அண்ட் தலிபான் ரெண்டு பேருமே பீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த டெரரிஸ்ட் குரூப்ஸ்க்குமே வந்து எதுவுமே வந்து அட்டாக் பண்ண போறதில்ல. ஸோ அதுதான் வந்து இந்த அக்ரிமெண்ட். ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது டிஸ்கஷன்ல பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த யூஎஸ் டீல் வித் தலிபான் வந்து ஆப்கானிஸ்தான் மக்களை வந்து ரொம்ப நிம்மதி அடைய செய்யும். பிகாஸ் தலிபான் இஸ் தி இஸ்லாமிக் எமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான். ஸோ அதனால ஆப்கானிஸ்தான் மக்களும் இதனால பாதிக்கப்படுவாங்க. ஸோ அவங்க ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க இனிமேல். The deal signed between the US and the Taliban in Doha on Saturday sets the stage for America to win down the longest war in its history. US and Taliban இவங்க ரெண்டு பேருக்குமான இந்த மர்சி டீல் வந்து டோஹால சாட்டர்டே அன்னைக்கு சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் வார் இன் அமெரிக்காஸ் ஹிஸ்டரி வந்து எண்ட் அப் ஆயிடுச்சு. இட் வெண்ட் இன்டு ஆப்கானிஸ்தான் இன் அக்டோபர் 2001, a few weeks after the 9/11 terror attacks, with the goals of defeating terrorists and rebuilding a stabilizing the Central Asian country. ஸோ 2001ல அமெரிக்கால ஒரு பெரிய அட்டாக் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த பிக்சர் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். தலிபான் வந்து யூஎஸ்ஸை அட்டாக் பண்ண பிக்சர் தான் இது. இது நடந்தது வந்து 2001ல. ஆல்மோஸ்ட் 19 years later, ஸோ 2001க்கு அப்புறம் 19 yearsக்கு அப்புறமா இப்பதான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த பீஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் seeks to exit Afghanistan. ஸோ யூஎஸ் தான் வந்து இது இனிஷியேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்லேருந்து எங்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வேணாம், நாங்கள் வெளியில் வந்துக்கிறோம் அப்படின்றது வந்து யூஎஸ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க வித் அஷூரன்சஸ் ஃப்ரம் தி தலிபான். ஸோ கண்டிப்பாக தலிபான் சைட்ல இருந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு அட்டாக்ஸுமே நடக்காது அப்படின்றது வந்து தலிபான் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. that the insurgents will not allow Afghan soil to be used by transnational terrorist groups such as Al-Qaeda, and that they would engage the Kabul government directly to find a lasting solution to this civil war. So அந்த அஷூரன்ஸ்ல வந்து டிரான்ஸ்நேஷனல் டெரரிஸ்ட் குரூப்ஸ், ஸோ டிரான்ஸ்நேஷனல் அப்படின்றது வேர்ல்ட் வைட், அதாவது மல்டிநேஷனல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நிறைய பேர் வந்து அந்த குரூப்ல இருப்பாங்க. அதுதான் வந்து டிரான்ஸ்நேஷனல் டெரரிஸ்ட் குரூப்ஸ். ஸோ அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து அல்-கொய்தா. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு குரூப்மே இனிமே அமெரிக்காவை அட்டாக் பண்ணாது அப்படின்ற அஷூரன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அமெரிக்காஸ் டெஸ்பரேஷன் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ கண்டிப்பா அமெரிக்கா வந்து ரொம்ப விரக்தி அடைஞ்சிருப்பாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ அதான் வந்து டெஸ்பரேஷன், அது வந்து புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தி Afghan War is estimated to have cost $2 trillion with more than 3,500 American and coalition soldiers killed. ஸோ இந்த ஆப்கான் வார்க்கு மட்டுமே செலவு பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $2 trillion. அண்ட் இதில் வந்து அமெரிக்காவை சேர்ந்த நிறைய சோல்ஜர்ஸ், பாதுகாப்பு வீரர்கள் வந்து அண்ட் அவங்களோட கூட்டணி இவங்க எல்லாருமே சேர்ந்து 3,500 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் லாஸ்ட் hundreds of thousands of people, both civilians and soldiers. இது வந்து அமெரிக்கால. ஆப்கானிஸ்தான்ல பாத்தீங்கன்னா 100க்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் அண்ட் சோல்ஜர்ஸ், ஸோ இவங்க எல்லாருமே வந்து இறந்து போயிருக்காங்க. ஆஃப்டர் ஆல் தீஸ் தி தலிபான் இஸ் அட் இட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் மொமெண்ட் சின்ஸ் தி யூஎஸ் லான்ச் தி வார். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கூட தலிபான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. எப்போ வரைக்கும்னா யூஎஸ் வந்து ஒரு வார் வந்து இனிஷியேட் பண்ற வரைக்கும். The insurgents control or contest the government control in half of the country, mainly in its hinterlands. ஸோ இந்த கண்ட்ரோல் எல்லாமே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட half of the country வந்து கண்ட்ரோலில் இருந்தது. பட் மெயின்லி இன் இட்ஸ் ஹிண்டர்லேண்ட்ஸ். ஹிண்டர்லேண்ட்ஸ் அப்படின்றது வந்து பரவக்கூடியது. ஸோ ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் இல்லையா, இந்த பரவி இருக்கும் இல்லையா, ஸோ அதான் வந்து ஹிண்டர்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The war had entered into a stalemate long ago, and the US failed to turn it
around despite both American presidents Barack Obama and Donald Trump having sent additional troops. ஸோ இப்போ இந்த வார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இக்கட்டான நிலைக்கு போய் முடிஞ்சிருக்கு. அண்ட் அப்போ ஆட்சியில் இருந்தக்கூடிய அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸான பாரக் ஒபாமாவும் சரி, அவருக்கு அப்புறம் வந்த டொனால்ட் ட்ரம்ப்பும் சரி, ஹேவிங் சென்ட் அடிஷ்னல் ட்ரூப்ஸ். ஸோ இதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக அடிஷ்னல் ட்ரூப்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணலை. Faced with no other way, the US just wants to leave Afghanistan. But the problem is with the way it is getting out. ஸோ இதுக்கு வேற வழியே இல்லாமல் யூஎஸ் டிசைட் பண்ண விஷயம் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியில வரணும் தான். பட் அதுல இருந்து எப்படி அவங்க வெளியில வராங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். The fundamental issue with the US Taliban's engagement is that it deliberately excluded the Afghan government because the insurgents do not see the government as legitimate rulers. So இதுல US and Taliban, so இவங்க ரெண்டு பேருக்குமான engagement, so அவங்க ரெண்டு பேருக்குமான ரிலேஷன்ஷிப்ல ஆப்கான் கவர்மெண்ட்டை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து அவங்க எதுவுமே கண்டுக்கல. பிகாஸ் த இன்சர்ஜன்ஸ் அப்படின்றது ஒரு சட்டம், ஒரு கவர்மெண்ட்க்கு எப்போதுமே எதிர்த்தே நிற்கிறது தான் வந்து இன்சர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு லெஜிட்டிமேட் ரூலர்ஸ் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணதுனால ஆப்கான் கவர்மெண்ட்டை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. By giving into the Taliban's demand, the US has practically called into question and legitimacy of the government it backs. But அதுக்கப்புறமா தாலிபானோட டிமாண்டை பொறுத்து யூஎஸ் வந்து கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. செகண்ட், த யூஎஸ் had made several concessions to the Taliban in the agreement. அதுக்கப்புறமா யூஎஸ் வந்து நிறைய சலுகைகள் வந்து தலிபானுக்கு கொடுத்திருந்தாங்க அந்த அக்ரிமெண்ட்ல. கன்செஷன்ஸ் அப்படின்றது சலுகைகள். The Taliban was not pressed enough to declare a ceasefire. ஸோ அதுக்கப்புறம் கூட அந்த நிறைய சலுகைகள் கொடுத்தும் கூட தலிபான் வந்து இந்த போர் நிறுத்துறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் செய்யலை. சீஸ்ஃபயர் அப்படின்றது போர் நிறுத்தம். ஸோ அவங்களுக்கு அந்த போர் நிறுத்துறதுல அண்ட் யூஎஸ் வந்து கொடுத்துருக்க சலுகைகளில் வந்து எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அவங்க ஆகலை. Both sides settled for a 7-day reduction of violence period before signing the deal. ஸோ ஒரு 1 week, அதாவது 7 day வந்து அப்படியே செட்டில் ஆயிட்டு இந்த ரிடக்ஷன் ஆஃப் வயலன்ஸ் பீரியட் அப்படின்ற ஒரு பீரியட் வந்து இந்த 7 day வச்சு இந்த டீல் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 7 days வந்து இருந்தாங்க. The US with some 14,000 troops in Afghanistan has committed to pull them out in a phased manner in return for the Taliban's assurances that it would serve ties with the other terrorist groups and start talks with the Kabul government. So the US வந்து 14,000 troops ஓட ஆப்கானிஸ்தான் கிட்ட அந்த பேச்சுவார்த்தைக்காக ஒரு கமிட்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தைகள் with the Kabul government. ஸோ கபுல் அப்படின்றது வந்து it is the capital of Afghanistan. ஸோ அந்த கவர்மெண்ட் கிட்ட தான் வந்து பேச போறாங்க. ஸோ எப்படி நம்ம வந்து இந்தியாவை வந்து நியூ டெல்லி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஆப்கானிஸ்தான்ல வந்து கபுல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் தலிபானோட எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேச்சுவார்த்தைகள். ஸோ இது வந்து 14,000 ட்ரூப்ஸோட நடக்குது. But the Taliban, whose rule is known for strict religious laws, banishing women from public life, shutting down schools, and unleashing systemic discrimination on religious and ethnic minorities, has not made any promises on whether it would respect civil liberties or accept the Afghan constitution. ஸோ தாலிபான் ஓட ரூல் என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரிலீஜியஸ் லாஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பேனிஷிங் விமன் ஃப்ரம் பப்ளிக் லைஃப். பேனிஷிங் அப்படின்றது விமனை வந்து ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு தள்ளி, அதாவது ஒதுக்கி வைக்கிறது. தட் இஸ் ஃபார் அஃபீஷியல் பனிஷ்மெண்ட். ஸோ அந்த மாதிரிலாம் விரட்டி விடுறது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. அண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து அப்பப்போ ஷட் டவுன் பண்ணி வச்சிருவாங்க. அன்லீஷிங் சிஸ்டமிக் டிஸ்கிரிமினேஷன். ஸோ சிஸ்டமிக் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது ஒரு பிஹேவியர் ஆஃப் அ பாலிசிஸ் ஆர் ப்ராக்டிசஸ். ஸோ ஒருத்தவங்களோட பிஹேவியரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் வந்து சிஸ்டமிக் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இவங்க வந்து அதாவது இப்படி இருக்கக்கூடிய தலிபான்ஸ் வந்து கண்டிப்பாக ஆப்கான் கான்ஸ்டிடியூஷனோ இல்லை அந்த லிபர்ட்டிஸ், சிவில் லிபர்ட்டிஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதாவும் எதுவுமே சொல்லலை. ஆப்கான் கான்ஸ்டிடியூஷனும் ஏற்றுக்கிறதாவும் சொல்லலை. தி தாலிபான் காட் வாட் இட் வாண்டட். ஸோ தலிபானுக்கு வந்து என்ன அவங்களுக்கு தேவைன்னு கேட்டாங்களோ அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதாவது த வித்ட்ரால் ஆஃப் ஃபாரின் ட்ரூப்ஸ். ஸோ ஃபாரின்ல இருந்து வந்த ட்ரூப்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருச்சு வித்தவுட் மேக்கிங் எனி மேஜர் கன்செஷன். ஸோ எந்த ஒரு சலுகைகளுமே இல்லாமல் இது வந்து ஃபுல்லாகவே இந்த ஃபாரின் ட்ரூப்ஸ் வந்து ஃபுல்லாகவே வித்ட்ரால் ஆயிடுச்சு.
Lastly, the US withdrawal will invariably weaken the Kabul government, altering the balance of power both on the battlefield and at the negotiating table. ஸோ இந்த யூஎஸ் வந்து இதுலேருந்து வித்ட்ரால் ஆனதுனால இதில் ரொம்பவே சந்தோஷம் அடையிறதுனா தலிபான் தான், ஆனால் ரொம்பவே பாதிக்கப்படுறதுனா கபூல் கவர்மெண்ட் தான். ஸோ ரெண்டு சைட் பவருமே அவங்களுக்கு தேவைப்படுது. A weakened government will have to talk with a resurgent Taliban. ஸோ கண்டிப்பா இந்த கபூல் கவர்மெண்ட் வந்து அதாவது அவங்க ரொம்பவே வீக் ஆயிட்டாங்க, இனிமே வந்து தலிபான் கிட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்தணும். The US, in a desperate bid to exit the Afghan war, has practically abandoned the Kabul government and millions of Afghans who do not support the Taliban's violent tribal Islamism to the mercy of insurgents. ஸோ யூஎஸ் வந்து இந்த ஆப்கான் வார்லேருந்து எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறமா கபுல் கவர்மெண்ட்டையும் கைவிட்டுட்டாங்க. அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆப்கான்ஸ், அவங்க வந்து தலிபானுக்கு சப்போர்ட்டிவா இல்லைனால் கூட அவங்க வந்து தலிபானுக்கு சில பேர் வந்து சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்களே, ஸோ அவங்களையும் வந்து நாங்கள் ஏற்றுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து ஃபுல்லாகவே அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. டாபிக் 1ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு, அதோட நியூஸ் இங்கே இருக்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செகண்ட் டாபிக் போகலாம். செகண்ட் டாபிக், வைரல் எக்கனாமிஸ் ஆன் கொரோனா வைரஸ் இம்பேக்ட். ஸோ கொரோனா வைரஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு 3 times நம்ம தொடர்ந்து இதே டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். பட் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு பார்த்தா சைனாவை விட்டு வெளியில வந்து இப்போ நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதில் ஒரு வேளை இந்தியாவுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா இந்தியாவோட இம்யூன் சிஸ்டம் எப்படி இருக்கும், தட் கெனாட் பி ரிகவர்ட். ஸோ இதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். The global economy appears headed for uncharted troubled territory thanks to the second wave of the coronavirus that has now spread to countries as far apart as Nigeria and New Zealand. ஸோ இந்த கொரோனா வைரஸ்னால இந்த வைரஸ் அட்டாக் பண்ணி பாதிக்கப்பட்டிருக்க மக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் எக்கனாமிக் லெவலில் டோட்டல் கண்ட்ரியே வந்து நிறைய கண்ட்ரீஸோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கு, இன்க்ளூடிங் தி ஜிடிபி. ஸோ இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸ் சைனாவை விட்டு அடுத்தடுத்த கண்ட்ரீஸ்னா நைஜீரியா அண்ட் நியூசிலாந்து, ஸோ இந்த 2 கண்ட்ரீஸ்லையுமே வந்து பரவி இருக்கு. The virus has crippled global supply chains, hit air travel and convulsed markets as it appears all set to adversely impact the US economy, the global economic engine. ஸோ இந்த ஒரு வைரஸால எந்த அளவுக்கு குளோபல் சப்ளை செயின்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. கிரிப்பிள்ட் அப்படின்றது டேமேஜ். ஹிட் ஏர் டிராவல், ஏர் டிராவல் மீன்ஸ் த ஃப்ளைட் டிராவலிங். ஸோ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம ஃப்ளைட் டிராவல் அது கூட தடை செய்யப்பட்டிருந்தது. அண்ட் கன்வியூல்ஸ்ட் அப்படின்றது ரொம்ப கொந்தளிப்பை உருவாக்கக்கூடியது, அதுதான் வந்து கன்வியூல்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துலனா யூஎஸ் எக்கானமியில். ஸோ தட் இஸ் தி குளோபல் எக்கானமிக் இன்ஜின். ஸோ அதில் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. This when the Chinese economy is already in deep trouble due to the impact of the virus. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து சைனாவோட எக்கானமி லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ அவங்களே வந்து ஒரு பெரிய ட்ரபிளில் இருக்காங்க, which is the impact of this virus. A slowdown or worse recession in the 2 global economic engines is bad news for the world economy, which may well tilt into recession. ஸோ ரெகஷன் அப்படின்றது ரொம்ப மந்தமான முறையில் வந்து எக்கனாமிக் லெவல் வந்து இருக்கு. ஸோ இட் இஸ் அ பேட் நியூஸ் ஃபார் தி வேர்ல்ட் எக்கானமி. ஸோ ஒரு கண்ட்ரியில் இருக்கும்போது அதோட எக்கனாமி மட்டும் பாதிக்கப்படலை, ஸோ அந்த கண்ட்ரியை நம்பி இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரிஸோட எக்கனாமிக் லெவலும் வந்து பாதிக்கப்படுது, விச் மே வெல் டில்ட் இன்டு ரெகஷன். ஸோ அதாவது டில்ட் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி ஒரு கண்ட்ரி மட்டும் அதால் பாதிக்கப்படல, நிறைய கண்ட்ரிஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. Markets reflected these concerns last week as indices plunged and investors stamped for the exit, dumping stocks. Big money moved to the relative safety of government bonds, pushing prices up and yields down. So plunged அப்படின்றது சரிவு. ஸோ இதனால மார்க்கெட்ஸோட ரிஃப்ளெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சரிவான சிச்சுவேஷனில் தான் இருக்கு. அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாம்ப்டட், ஸோ அதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட சிச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. ஸோ இதனால கவர்மெண்ட் வர வழி இல்லாமல் ப்ரைஸஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க and yields down. The US markets experienced their worst week since the 2008 global financial crisis as the Dow Jones Industrial Average and the S&P 500 fell by over 12%. So இந்த கொரோனா வைரஸால US மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப வர்ஸ்டா போயிட்டு இருக்கு. Dow Jones Industrial Average, இந்த Dow Jones அப்படின்றது it is a stock market index that measures the stock performance of 30 large companies listed on stock exchanges in the United States.
ஸோ 30 லார்ஜ் கம்பெனிஸோட மார்க்கெட்டிங் ஸ்டேட்டஸ் வந்து அனலைஸ் பண்ணுறது தான் இந்த டோ ஜோன்ஸ் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில். And the S&P 500 fell by over 12% வந்து கீழே குறைஞ்சிருக்கு. Interestingly, investors seem to boycott even the ultimate refuge during troubled times, gold, whose prices also fell during this week. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் கோல்டாக இருக்கட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தான் ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா அது மாறிட்டு இருக்கு, எஸ்பெஷலி இன் கோல்ட் whose prices also fell during the week. They seem to place greater faith in the sovereign guarantee of the US government reflected in its treasury bills. So இப்போ அவங்க யாரை நம்பி இருக்காங்க அந்த இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் அப்படின்னா தட் இஸ் தி கவர்மெண்ட்டை நம்பி தான் இருக்காங்க. ஸோ sovereign அப்படின்றது இட் இஸ் அன் அரசியல் அமைப்பு, ரூலர் எஸ்பெஷலி அ மொனார்க், அதான் வந்து sovereign guarantee of the US government. ஸோ அவங்க வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ட்ரெஷரி பில்ஸ்ல வந்து தெரியும். பட் தேர் இஸ் ட்ரபிள் அஹெட் ஃபார் தி யூஎஸ் எக்கானமி as companies ranging from Apple and Nvidia to Procter and Gamble and Adidas are in difficulty because of their large exposures to the Chinese market or their reliance on suppliers from China. ஸோ இதில் சில பர்டிகுலரான பிராண்ட்ஸ் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அண்ட் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருக்காங்க பிகாஸ் தேர் சப்ளைஸ் வந்து சைனீஸ் மார்க்கெட்டில் தான் ரொம்ப அதிகப்படியாக இருந்தது. தே ஹேவ் தேர் லார்ஜ் எக்ஸ்போஷர் டு தி சைனீஸ் மார்க்கெட். ஸோ சில பிராண்ட்ஸ் பர்டிகுலராக இந்த பிராண்ட்ஸ் வந்து ரொம்ப பாதிப்பான சுச்சுவேஷனில் இருக்கு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அ கிரைசிஸ் அன்லைக் எனி அதர். It is not a financial crisis that can be stored out with time-tested measures such as rate cuts and bailouts. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு தடவை வந்து இந்த எக்கனாமிக் லெவல்லாம் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கிறப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரேட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி தருவாங்க, பேசிஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிலேட்டடாக வந்து அதுக்கேற்ற மாதிரி கிராஜுவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான் இப்போ வந்து இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்ட்ரி லெவல் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. த சேலஞ்ச் ஆஃப் தி வைரஸ் அட்டாக் இஸ் தட் இட் இஸ் இம்யூன் டு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். ஸோ இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக எல்லா கண்ட்ரீஸும் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் அன் இம்யூன் டு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். ஃபார் இந்தியா த ட்ரபிள்ஸ் குட் ஹவ் நாட் surfaced at a worse moment just when there are some tentative signs of a return to growth. ஸோ இந்தியாவில் வந்து இன்னும் வேர்ஸ்டான மொமெண்ட்டுக்கு இன்னும் வரல. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு இன்னும் நம்ம தள்ளப்படல. பட் சில சைன்ஸில் வந்து என்ன தெரியுது, சில அறிகுறிகள் வந்து என்ன தெரியுது அப்படின்னா டென்டேட்டிவ் அப்படின்றது தற்காலிகமாக, தட் இஸ் டெம்பரரி, நாட் ஃபிக்ஸ்ட். ஸோ க்ரோத் ஆகிற மாதிரி தெரியுது, அந்த மாதிரி சில சைன்ஸ்லாம் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Policymakers are sanguine about the impact in the domestic economy and how they can manage the situation by resorting to airlifting of materials if the supply chain is disrupted. Resorting அப்படின்றது ஈடுபடுறது, எதில் ஈடுபடுறாங்க அப்படின்னா ஏர்லிஃப்டிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த சப்ளை செயின் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து நடக்குது. ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரி, இந்த மாதிரி ஒரு சப்ளை செயின் வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. பட் தி ப்ராப்ளம் எக்ஸ்டென்ஸ் பியாண்ட் சப்ளை செயின் ரெஸ்ட்ரப்ஷன்ஸ் விச் பை த வே இஸ் சீரியஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் சச் அஸ் pharmaceuticals, electronics and automobiles. ஸோ இதை தாண்டி இந்த சப்ளை செயினை தாண்டி சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஸோ தட் இஸ் ஃபார்மசி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ். ஸோ சைனா மேட், ஜப்பான் மேட் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்தியாவில் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அண்ட் ஆட்டோமொபைல் ஐட்டம் அண்ட் ஃபார்மசியில் வந்து நிறைய அவுட்டர் இந்தியா ஃபாரின் மெடிக்கல் சப்ளைஸ் எல்லாமே இதனால பாதிக்கப்படுது. இன் a situation of a global recession, exports which are not growing even now could take a hit, further slowing down one of the economic engines. ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் லெவல் மந்தமான முறையில் இருக்கும்போது ஒரு சில நல்ல விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸில் ஒரு சில இதெல்லாம் வந்து க்ரோ ஆகாமல் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து விலை ஏற்றி வச்சு அதை எப்படியும் வந்து தள்ள பார்த்துருவாங்க. ஸோ இந்த டைமில் மற்றது நல்ல இது கிடைக்காததுனால இதை வாங்குறதுக்கு வந்து பார்ப்பாங்க. அண்ட் ரிஸ்க் அவார்ட்ஸ் foreign investors could hold back fresh investments in India. ஸோ இதுக்கு முன்னாடி தயங்கினவங்கெல்லாம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ புதுசாக ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்தியாக்குள்ளே நடக்கும் அப்படின்றது ஒரு கணிப்பு. அவாஸ் அப்படின்றது இஷ்டம் இல்லாத. வாட் ஆகர்ஸ் வெல் தோ இட் இஸ் தட் இந்தியன் கம்பெனிஸ் ஆர் நாட் மேஜர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் தி குளோபல் சப்ளை செயின்ஸ் ஒரிஜினேட்டிங் இன் சைனா.
ஸோ இன்னொரு ஒரு நல்ல விஷயம் இந்தியாவுக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த சப்ளை செயின் சொல்கிறோம் இல்லையா, அந்த சப்ளை செயினில் சில பர்டிகுலர் கண்ட்ரீஸ் வந்து இருக்கும். அந்த கண்ட்ரியில் மேஜராக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த சப்ளை செயின்குள்ளே இந்தியா இல்லை அப்படின்றது தான் ஒரு சில நல்ல விஷயங்கள். அண்ட் செகண்ட், crude oil prices are slipping, which is good news for the macro economy and inflation. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸும் வந்து குறைஞ்சிட்டே வருது. அது வந்து மேக்ரோ எக்கானமி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நியூஸாக அமையும். ஸோ மேக்ரோ எக்கானமி இன் த சென்ஸ் இட் இஸ் டீலிங் வித் பர்ஃபார்மன்ஸ், ஸ்ட்ரக்சர்ட் பிஹேவியர் அண்ட் டிசிஷன் மேக்கிங் ஆஃப் அன் எக்கானமி ஆஸ் அ ஹோல். ஸோ அவங்களுக்கு இது ஒரு குட் நியூஸ். The government needs to watch the development situation and for now do all it can to support industries that are reliant on Chinese imports. ஸோ இப்போ கவர்மெண்டோட வேலை என்னன்னா, அடுத்து இதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களோட அடுத்த நோக்கமாக இருக்கணும். தட் ஆர் ரெலியன்ட் ஆன் சைனீஸ் இன்புட்ஸ். ரெலியன்ட் அப்படின்றது நம்புறது. ஸோ இந்த சைனீஸ் இன்புட்ஸை நம்பியே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு சில சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் வந்து அடுத்து கவர்மெண்ட் பண்ண போகிறதா இருக்கும். டாபிக் 2ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. அதோட நியூஸ் இங்கே இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.